Hello Pasaghala, welcome back to our Aptra JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்க்ரூ காக் பத்தி தான்டா பார்க்க போறோம். And before proceeding this lecture, இன்னும் நீங்க நம்மளோட வெர்னியர் கேலிப்பர் வீடியோ பார்க்கல அப்படின்னா then pause this lecture over here. ஃபர்ஸ்ட் போயிட்டு வெர்னியர் கேலிப்பர் லெக்சரை முடிச்சுட்டு வந்துருங்க. மேலே ஐ பட்டன்லையோ கீழே டெஸ்கிரிப்ஷன்லையோ லிங்க் தரேன். ஏன்னா இந்த கான்செப்ட் ஸ்க்ரூகாக புரிஞ்சுக்கிறதுக்கு வெர்னியர் கேலிப்பரோட கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இந்த ஸ்க்ரூகாக பற்றி பேசணும் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் எல்லா வருஷத்துலையும் ரிப்பீட்டடாக ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து தான் வரும். அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டாப்பிக்கை ரெண்டாக பிரிச்சிருக்கோம், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளாஸ் 12th வரும், இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் 11th வரும். அண்ட் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா there are two types of measuring instrument. One is your vernier caliper, another one is your screw gauge. So vernier caliper தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல முடிச்சிருந்தோம். இப்போ இந்த லெக்சர்ல ஸ்க்ரூ காக டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க எந்த ப்ரீ ரிக்வெஸ்டும் தேவையில்லை உங்களுக்கு. இதுக்கு முன்னாடியே ஸ்க்ரூ காக்னா படிச்சிருக்கணும், பார்த்துருக்கணும், இது கேள்விப்பட்டிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஒன் லெக்சர் ஐ கேன் அஷ்யூர் தட் உங்களால் எப்போ எங்கே எப்படி ஸ்க்ரூ காக்லேருந்து கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, now let us then quickly proceed this session. I don't want to waste much time. As far as the content is concerned, we will be discussing about screw gauge. சரி, ஓகேண்ணா, இந்த ஸ்க்ரூ காக் எதுக்கு? இந்த ஸ்க்ரூ காகை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரூ காகை யூஸ் பண்ணி நம்மளால் லென்த்தை மெஷர் பண்ண முடியும். ஆனால் அதான் வெர்னியர் கேலிப்பரே பார்த்துட்டோம்ல, வெர்னியர் கேலிப்பர்லேயே மெஷர் பண்ணிட்டு போகலாம்னு கேட்டிங்கன்னா, வெர்னியர் கேலிப்பரில் மினிமமாக எவ்வளோ லென்த்தை மெஷர் பண்ண முடியும்? ஆனால் மினிமமாக 0.1 மில்லிமீட்டர் மெஷர் பண்ண முடியும். அதாவது நம்ம நார்மல் ஸ்கேலில் சென்டிமீட்டர் ஸ்கேல், ஒரு சென்டிமீட்டரை 10 டிவைட் பண்ணால் அது 1 மில்லிமீட்டர் இல்லையா? அந்த 1 மில்லிமீட்டரே எத்தனை இருக்கும்? இவ்வளோன்னு இருக்கும். அந்த மில்லிமீட்டரை 10 டிவைட் பண்ணால் அந்த லென்த் இருக்குல்ல 0.1 மில்லிமீட்டர், அதை நம்ம வெர்னியர் ஸ்கேலால் வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். பட் அப்புறம் ஏன்னா ஸ்க்ரூ காக் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரூ காகால் அதை விட சின்ன லென்த்தெல்லாம் மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஆனால் அதை விட சின்னதுன்னா எவ்வளோ? வெர்னியர் கேலிப்பர்னால எவ்வளோ மெஷர் பண்ண முடிஞ்சு? 1 மில்லிமீட்டரை 10 டிவைட் பண்ணோம். 0.1 மில்லிமீட்டர், 0.2 மில்லிமீட்டர், அதை தானே மெஷர் பண்ண முடிஞ்சு. இந்த ஸ்க்ரூ காக்னால அந்த 1 மில்லிமீட்டர் குட்டியாக இருக்குல்ல, அதை 100 டைம்ஸ் டிவைட் பண்ணால் எவ்வளோ ஸ்மால் லென்த் வரும்? ஆமாண்ணா, 1 மில்லிமீட்டரே ரொம்ப சின்னது, அதை 100 டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா ஆனால் கண்ணிக்கே தெரியாது, ரொம்ப ஸ்மால். அந்த அளவுக்கு மைன்யூட்டான லென்த்தையும் நம்ம ஸ்க்ரூ காகால மெஷர் பண்ண முடியும். அதனால தான் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஈவன் ஐ மை செல்ஃப் ஹாவ் யூஸ் திஸ் அ லாட் ஆஃப் டைம்ஸ் இன் அவர் லெபார்டரி இன் NIT திருச்சி. ஸோ இங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் எங்களுக்கு திக்னஸ் மெஷர் பண்ண சொல்லுவாங்க, பிளேட்டோட திக்னஸ் இதெல்லாம் பண்ணுறப்ப வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணாமல் நாங்கள் இந்த ஸ்க்ரூ காக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுவும் யூஸ் பண்ணுவோம், பட் ஸ்க்ரூ காக் வந்து ரொம்ப மைன்யூட் மெஷர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகேண்ணா, இப்போது நம்ம நார்மல் ஸ்கேல் மாதிரி ஸ்க்ரூ காக் எடுத்து வச்சு அப்படியே மெஷர் பண்ணிடலாமா? நார்மல் ஸ்கேலில் என்ன பண்ணுவீங்க? ஒரு லென்த்தை மெஷர் பண்ணால் டக்குன்னு தூக்கி ஸ்கேல் அங்கே வைப்பீங்க, பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்துடும். அந்த மாதிரி ஸ்க்ரூ காக்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்க்ரூ காக்னால நீங்கள் ஒரு லென்த்தை மெஷர் பண்ணோம் அப்படின்னா தென் சர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குடா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் ஸ்க்ரூ காகை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம டாப் டு பாட்டம் போயிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் வித் எனி ஆஃப் தோஸ் ஸ்டெப், ஸ்க்ரூ காக் பார்க்க எப்படி இருக்கும், ஸ்க்ரூ காக் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஐ ஹவ் பாட் அ பிக்சர் ஃபார் யூ கைஸ். திஸ் இஸ் யுவர் ஸ்க்ரூ காக். அண்ட் ஸ்க்ரூ காக்கு இன்னொரு பேர் வந்துட்டு மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகேண்ணா, ஏன்னா நான் இப்படி இருக்கே, இதுதான் ஸ்க்ரூ காகா? ஆமாம், இதுதான் ஸ்க்ரூ காக். அண்ட் ஸ்க்ரூ காகோட காம்பனன்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சி, இந்த இடத்துல உள்ள 0 இருக்குல்ல, 0, இதுக்கப்புறம் 1 இருக்கும், 2 இருக்கும், 3, 4, 5 அப்படி இருக்கும். அதை தான் மெயின் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பெருசாக இங்கே ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, இதுதான் மெயின் ஸ்கேல். அண்ட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா 10, 15, 20, 25, இதை வந்துட்டு சர்க்குலர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மெயின் ஸ்கேலுங்கிறது இங்கே பெரிய ராட்ல இருக்கிறது, சர்க்குலர் ஸ்கேலுங்கிறது இப்படி சர்க்கிள் மாதிரி சுற்றி இருக்குல்ல, வி கால் திஸ் அ சர்க்குலர் ஸ்கேல். ஓகே, அண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் இப்படி இப்படின்னு சொல்லி டில்ட் பண்ண முடியும். இப்படி டில்ட் பண்ணலாம், அந்த இப்படின்னு டில்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நான் டில்ட் பண்ண இப்படி திருவ 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 என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ராடு மாதிரி, இதோட பேர் ஸ்பிண்டில்.
இதோட பேர் ஸ்பிண்டில். ஸோ நான் இந்த ஸ்க்ரூகாக இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்குல்ல, அதை இப்படி ஆர் இப்படி திருப்ப திருப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் வந்துட்டு முன்னாடி பின்னாடி மூவ் ஆகும். ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம இதை கிளாக் வைஸில் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கெஸ் யூ கைஸ் கேன் see me right. இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்பிண்டில் இருக்குல்ல, இது இப்படி உள்ளே போகும். டைட் பண்ணுறேன், இப்படி பண்ணனா டைட் பண்ணுறேன், இது உள்ளே போகும். ஆர் இப்படி ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் பண்ணனா இந்த ஸ்பிண்டில் வெளியே வரும். ஓகேவா, இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரியுது இல்லை? அதாவது இதான் ஸ்பிண்டில் அப்படின்னா நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி போகும். இப்படி ரொட்டேட் பண்ணேன், இப்படி லூஸ் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா இப்படி பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்குலர் ஸ்கேலு இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா உள்ளே போகும். இப்படி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணனா உள்ளே போய் டைட் ஆகும். உங்களுக்கே தெரியுது இல்லை, அந்த மூடியெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பண்ண இது டைட் ஆகும். இப்படி ரிவர்ஸில் சுற்றிட்டே வந்தேன்னா இப்படி லூஸ் ஆகி இந்த ஸ்பிண்டில் இருக்குல்ல, அது அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கும். சரியா? சரி, ஓகேண்ணா. இப்போது இது மட்டும் போதும், டேரெக்டாக சிமுலேஷனுக்குள்ள போயிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஃபார்முலா, டேர்ம்ஸ் எதுவுமே படிக்க வேணாமா? எதுவுமே வேணாம், டேரெக்டாக சிமுலேஷனுக்குள்ளே போகிறோம், கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி நம்மளே ஃபார்முலாஸை டெரைவ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். நவ் ஜஸ்ட் கிவ் மீ a minute, I will switch myself to. ஓகே பசங்களா, திஸ் இஸ் யுவர் ஸ்க்ரூகாக் சிமுலேஷன். ஒரு ஸ்க்ரூகாக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி ஒரு சர்க்குலராக ஸ்கேல் ஒன்று இருக்குது. ஆனால் இது இப்படி கொஞ்சம் நவுத்தணும், இது இப்படி டில் பண்ண இது நவுறும். நவுந்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு என்ன இருக்குது? ஒரு மெயின் ஸ்கேல் ஒன்று இருக்குது. ஓகே, இதோ இங்கே இருக்குது மெயின் ஸ்கேல். இப்படி சர்க்குலராக இருக்கிறது வந்து ஒரு சர்க்குலர் ஸ்கேல். சரியா? ஓகே, சிம்பிள். நான் இதை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்குல்ல, இது இப்படி லூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கேப்பை உண்டாக்கிடுவேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் இப்போ கேப்பை உண்டாக்கிட்டேன். நான் கேப் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமுலேஷன் பயங்கரமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் உண்டாக்குனதுக்கப்புறம் என்னோட ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைப்பேன். சரியா? சரி, ஓகேண்ணா. இப்படி ஆப்ஜெக்டை உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் திரும்பி நான் டைட் பண்ணிடுவேன். ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வைக்கிறதுக்காக நான் இதை லூஸ் பண்ணி மூவ் பண்ணியிருக்கேன்ல, எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு? இனிஷியலி இந்த 0 பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சுன்னா இப்போது அப்படி நவுந்து இங்கே போயிடுச்சு. அப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்? ஆனால் this length is equals to the length of the object. ஓகேவா? this length is equals to the length of the object. ஆனால் இந்த லென்த் என்னது? ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஒரு ஸ்க்ரூகாக், இந்த ஸ்க்ரூகாக பொறுத்த வரைக்கும் இந்த லென்த் இருக்குல்ல, the smallest division எதுனா இந்த லென்த்து. for this particular screwgag the smallest division இந்த லென்த் இருக்குல்ல, ஆமாண்ணா, this is equals to 0.5 millimeter. என்னன்னா சொல்கிறீங்க? எஸ், இந்த ஸ்மால் கேப் இருக்குல்ல அது 0.5 millimeter. தென் இதை இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ஸ்மால் கேப்புக்கும் 0.5 millimeter தான். ஸோ ரெண்டு ஸ்மால் கேப்பை சேர்த்து பார்த்தா 1 millimeter. ரெண்டு ஸ்மால் கேப்பை சேர்த்து பார்த்தா அது 1 millimeter. ஓகே, 1 millimeter. சரியா? ஓகே, now I'm repeating again. இந்த ஸ்மால் கேப் இருக்குல்ல, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து 0.5 millimeter. அண்ட் இந்த ஹோல் கேப் இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 millimeter. சரியா? ஓகேண்ணா. now if we calculate the distance or calculate the length, இது 1 millimeter, 2 millimeter, 3 millimeter, 4 millimeter, 5 millimeter. எக்ஸாக்டாக பாருங்கள், கரெக்டாக அந்த 5ஓட லைன் லைட்டாக தெரியுதா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 5 millimeter. Okay, so the length of this particular object is 5 millimeter. ஓகே, இப்படி ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக அலைன் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் ஒருவேளை ஆப்ஜெக்டோட லென்த்து இப்படி இருந்தா see just a minute. ஓகே, see கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் லென்த்தை. ஓகே, இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் இந்த லென்த்தை நான் மெஷர் பண்ணணும், இந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணனாலே ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பிண்டில் வந்து அப்படியே லூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி லூஸ் பண்ணி கேப் உண்டாக்கிட்டு உள்ள ஆப்ஜெக்ட் வச்சுட்டு தென் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்படி க்ளோஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக நல்லா லாக் ஆகிடுச்சு. ஓகே, நவ் இஃப் யூ see what is the length அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அண்ணா, the length of the object is equals to ஃபஸ்ட்டு அண்ணா நமக்கு தெரியும் மெயின் ஸ்கேலில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். this is 1 millimeter, 2 millimeter, 3, 4, 5 millimeterனா then this is 6 millimeter. 6 millimeter plus
சம்திங் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த் இருக்குது இந்த இடத்துல இல்லையா? ஆமாண்ணா. லெட்ஸ் அசியூம் இந்த கேப் இருக்குல்ல, லெட்ஸ் அசியூம் திஸ் டு பி எக்ஸ். லெட்ஸ் assume this to be x. Now if we can find the small distance x, இது x மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும், then நம்ம length of the object ரிப்போர்ட் பண்ணிடலாம். சரிண்ணா, இந்த ஸ்மால் x இந்த ஸ்மால் லென்த்தை எப்படி நான் கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, சிம்பிளான ஒரு அல்ஜிபிரிக் ட்ரிக்கை யூஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, யூ நீட் நாட் ரிமெம்பர் எனி ஃபார்முலா. இந்த ஃப்ளோவை புரிஞ்சுக்கோங்க, ஏன் அந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ அந்த லென்த் ஸ்மால் எக்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த ஆப்ஜெக்டை வெளியே எடுத்துடுறேன். அப்படி போ, ஆப்ஜெக்டை வெளியே எடுத்தாச்சு. தென் நம்மளோட வெர்னியர் ஸ்கேல் இருக்குல்ல, அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக. சாரி, வெர்னியர் ஸ்கேல்னே வாயில் வருது. ஸ்க்ரூகாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன் இப்படி. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் எப்போ இந்த ஸ்க்ரூகாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஜீரோவே மறைஞ்சிருச்சு பாருங்கள். ஓகேவா? பாதி தான் இருக்குது. அண்ட் நம்மளோட இந்த சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோ இருக்குல்ல, ஆமாண்ணா, இந்த சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோ கரெக்டாக இந்த ஹரிசான்டல் லைனோட அலைன் ஆகுது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஒரு ஹரிசான்டல் லைன் இருக்கு இல்லையா, பிளாக் கலரில், அதோட நம்மளோட சர்க்குலர் ஸ்கேலில் இருக்க ஜீரோவும் ப்ராப்பராக அலைன் ஆகுது பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைனில். ஆமாண்ணா. ஸோ கம்ப்ளீட்லி லாக் ஆயிடுச்சு. இதை தாண்டி நம்மளால் இப்படி ஸ்பின் பண்ண முடியாது, உடஞ்சிரும். சரியா? உடையாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் இதை தாண்டி நம்மளால் லாக் பண்ணி இங்கிட்டு கொண்டு போக முடியாது. ஓகே, சரி, ஓகேண்ணா. நவ் யூ see what's going to happen. நான் இதை என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக பண்ணுறேன். ஆனால் ஒரு ரொட்டேஷன்னா என்ன, இப்போ ஜீரோ இங்கே இருக்கா, இப்போ ஜீரோ இங்கே இருக்கா, நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ கீழே போச்சா, ஒரு ரொட்டேட் பண்ணோன்னே திரும்பி ரொட்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் கீழே போகுதா, இப்படி லூஸ் பண்ணுறேன். இப்படி. சரியா? ஸோ என்ன பண்ணுறேன், திரும்பி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறேன், திரும்பி பண்ணுறேன். இப்படி ஜீரோ கீழே போய் தென் அப்படியே பாருங்களேன், திரும்பி வந்துருச்சு. ஓகே, அதாவது ஜீரோ என்னாச்சு, ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சுடா. ஓகேவா? இப்படி இருந்துச்சு ஜீரோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, ஜீரோ கீழே போயிட்டே இருக்குது. இப்படி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடிச்சு ஜீரோ திரும்பி பாருங்கள் இங்கே வந்துருச்சு. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடிச்சு ஜீரோ திரும்பி இங்கே வந்துருச்சு. புரிஞ்சுதா? ஓகேண்ணா. சரி, நான் இதுக்கு என்ன கையெல்லாம் தட்டுறீங்க, அவ்வளோதான். இதுதான் பியூட்டி ஆஃப் தட் அல்ஜிபிரிக் ட்ரிக்கு. நல்லா பாருங்களேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் அடிச்சிருச்சு. ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் அடிச்சிருச்சு. ஓகே, ஃபார் one full rotation எவ்வளோ லென்த் வந்து கவர் ஆயிருக்கு, நம்மளோட இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க 0.5 mmன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த ஸ்மால் கேப் 0.5 mm, ரெண்டு ஸ்மால் கேப் சேர்ந்தால் தான் 1 mmன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஃபார் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் எவ்வளோ கேப் வந்திருக்கு, இந்த ஸ்கேலில் எவ்வளோ லென்த் காட்டுது அப்படின்னா 0.5 mm. ஓகே, நான் நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஃபுல் டிவிஷன் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுறப்ப இந்த சர்க்குலர் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதாவது சிம்பிளி டோட்டலாக எத்தனை டிவிஷன் இருக்குது இந்த சர்க்குலர் ஸ்கேலில். ஆனால் 5, 10, 15, 20 அதே மாதிரி அப்படியே வந்துட்டே இருந்தோம்னா இங்கே பாருங்கள் 40, 45, தென் 46, 47, 48, 49, 50. அதாவது இந்த ஸ்கேலை 50 டிவிஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்குலர் ஸ்கேலை 50 குட்டி டிவிஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஒன் ஃபுல் ரொட்டேஷன்னா எத்தனை டிவிஷன் தாண்டி இருக்கு, ஆனால் 50 டிவிஷன்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அப்படி 50 டிவிஷன்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ 50 டிவிஷன்ஸ் ரொட்டேட் பண்ணதுக்கு ஒரு நிமிஷம் அப்படி நான் வந்துக்கிறேன், கால்குலேஷன் பண்ணுறப்ப என் தலை குறுக்க வரக்கூடாது இல்லை. ஸோ 50 டிவிஷன் பண்ணப்போ நமக்கு எவ்வளோ லென்த்து காட்டியிருக்கு, ஆனால் எவ்வளோ லென்த் காட்டுது, 50 டிவிஷன்ஸ் அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 0.5 mm லென்த்து காட்டுது. அப்போது ஒன் டிவிஷன் அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா that corresponds to 0.5 divided by 50, which is simply equals to 0.01 millimeter. அதாவது இந்த ஸ்கேலை நம்ம ஒரு டிவிஷன் மூவ் ஆகிற அளவுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா தென் எவ்வளோ லென்த் இது மெஷர் பண்ணுதான், 0.01 millimeter மெஷர் பண்ணுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் அல்ஜிப்ரா. எவ்வளோ ஈஸியாக இதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். we do not remember any formula, நமக்கு ஃபார்முலாவே தெரியாது, ஜஸ்ட் சிம்பிள் மேக்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இந்த சர்க்குலர் ஸ்கேலை இப்படி ஒரு டிவிஷன் கீழே வர மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணால் எவ்வளோ லென்த் அதை மெஷர் பண்ணுமா, 0.01 millimeter. அதாவது
1 மில்லிமீட்டரை 100 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருமோ அவ்வளோ மெஷர் பண்ணுமா. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேல் எப்படி இருக்கா, இந்த சர்க்குலர் ஸ்கேல் எப்படி இருக்கா, இதை வந்து ஜஸ்ட் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 வந்து இந்த லைனோட அலைன் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு டிவிஷன் கீழே வர மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன் லைக் திஸ். ஓகே, இப்போ ஒரு டிவிஷன் கீழே வந்திருக்கு. ஓகேவா, எவ்வளோ லென்த் இது மெஷர் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு குட்டி கேப் இருக்குது. நம்ம கண்ணுக்கே தெரியலனா எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். தட் கேப் ஆர் தட் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 into 0.01 millimeter or simply equals to 0.01 millimeter. இதுவே நான் அஞ்சு டிவிஷன்ஸ் கீழே வர மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். எப்படி 2 3 4 5 பாருங்களேன். இப்போ கரெக்டாக 5th டிவிஷன் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனோட மேட்ச் ஆகுது. அப்போ எவ்வளோ கேப் இருக்கா அந்த இடத்துல, ஆனால் கேப்பே தெரியலையே, அவ்வளோ சின்னது. ஓகே, தட் கேப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 into 0.01 which is 0.05 millimeter. ஸோ இந்த இடத்துல மீட்டர் எழுதிருக்கேன்னா மில்லிமீட்டர். நான் இதுவே நான் இதை 50 வர அளவுக்கு, அதாவது 50 டிவிஷன்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். இந்த மாதிரி எப்படியே ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன் அப்படியே ஒரு 30 35 40 தென் அப்படியே வந்துருச்சு. ஓகே, 50 தாண்டி போயிடுச்சு. சி 45 46 47 48 49 50. ஓகேவா, ஸோ அப்போ 50 டிவிஷன் ரொட்டேட் பண்ணால் இந்த இடத்துல எவ்வளோ கேப் எனக்கு இருக்கும். ஆனால் that gap is simply equals to 50 into ஒரு ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஐ மீன் ஒரு டிவிஷன் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர். அப்போ 50 ரொட்டேஷன் பண்ணோம், ஐ மீன் 50 டிவிஷன்ஸை ரொட்டேட் பண்ணோம்னா 50 into 0.01 is simply 0.5 millimeter. இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், the smallest division corresponds to 0.5 millimeter அப்படின்னு. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். சரியா, சூப்பர். இப்போது நம்ம இந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த என்ன பண்ணுறேன், சர்க்குலர் ஸ்கேலை லூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுட்டு தென் என்ன பண்ணுறேன், நம்ம சர்க்குலர் ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து இப்படி லாக் பண்ணுறேன். ஓகே, நவ் ஜஸ்ட் a minute. இது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அந்த சிமுலேஷன். சரியா, ஓகே. ஸோ லாக் பண்ணால் எனக்கு என்ன தெரியுது, ஆனால் இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ காட்டுது, 1 2 3 4 5 millimeter and 6 millimeter plus something. The length is equals to 6 millimeter plus something. ஓகே, ப்ளஸ் எவ்வளோ அந்த கேப்பை தான் இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்குலர் ஸ்கேலோட எந்த டிவிஷன் நல்லா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் 30 31 32 டிவிஷன் வந்து மேட்ச் ஆகுதுண்ணா. 32nd டிவிஷன் ஆஃப் யுவர் சர்க்குலர் ஸ்கேல் மேட்சஸ் த ஹரிசாண்டல் லைன். ஸோ 6 millimeter ப்ளஸ் 32 into 1 டிவிஷன் மூவ் ஆனால் 0.001. அப்போ 32 டிவிஷன் இப்படி கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்னா 32 into 0.01 millimeter which is simply equals to 6.32 millimeters. சரியா, I hope this is clear. கீழே ஆன்சர் என்ன வந்திருக்கு, 6.32 millimeter வந்திருக்கு. I hope this is clear. Okay, I know you guys are confused. We will do one more calculation. சரியா, இன்னொரு ரேண்டம் ஷேப்பை வந்து இது பண்ணுவோம். ஆன்சரை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மைக்ரோமீட்டரை ஐ மீன் ஸ்க்ரூவாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை வந்துட்டு ஷ்ரிங்க் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ திரும்பி மெஷர் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஆனால் ஸ்க்ரூவாக இப்படி லாக் பண்ணுங்க. ஓகே, லாக் பண்ணியாச்சு. ஓகேவா, லாக் ஆயிடுச்சு. நவ் யூ சி வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட். லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோன்னு பாருங்கள். இது 1 millimeter 2 millimeter அண்ட் 2.5 millimeter. இங்கே பாருங்கள் 2.5 millimeter வந்துருச்சு. ஓகே, ஓகேண்ணா. இந்த இடத்துல ஒரு குட்டி கோடு இருக்குது பாருங்கள், 2.5 millimeter வந்துருச்சு. தென் 2.5 millimeter வந்ததுக்கப்புறம் 1 2 3 4th ரீடிங் மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ 2.5 millimeter ப்ளஸ் 4th ரீடிங் 4 into 1 டிவிஷன் கீழே வந்தால் 0.001. 4 டிவிஷன் இப்படி கீழே வந்திருக்கு அப்படின்னா 4 into 0.01. ஓகே, 0.01 தான், 001 கிடையாது, 0.01. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன, we will get 2.54 millimeter. ஓகே, நம்மளோட ஆன்சர் என்ன காட்டுது, 2.54 millimeter தான் காட்டுது. சரியா, now only one more question then we will go to our notes. இவ்வளோ நேரம் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஃபார்முலாஸாக எழுதிட்டு தென் திரும்பி வந்து எரர்ஸை பற்றி பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் சால்வ் பண்ணுவோம். யூ சி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரூவாக ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை வேரி பண்ணுறேன்.
கொஞ்சம் வேரி பண்ணிட்டேன். நான் இப்போ எதை மெஷர் பண்ணணும், என்ன பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு திரும்பி இந்த ஸ்க்ரூக்காக இப்படி லாக் பண்ணுங்கள். சரியா, ஓகே, லாக் பண்ணியாச்சு. நான் இதோட லென்த் என்ன, ஆனால் லென்த் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ காட்டுது, விச் இஸ் திஸ் இஸ் 1 2 3 3.5. திரும்பி 3.5. சரி, ஓகே, வேறு ஏதாவது எடுத்துக்கோ, விடுங்க, இன்னும் கொஞ்சம் லென்த்தை மாற்றிக்கோ. இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 3.5 பக்கத்தில் வச்சு. ஓகே, சூப்பர். இப்போ பாருங்கள், திரும்பி லென்த்தை ஃபஸ்ட்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். என்ன வருது நமக்கு, ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், 1 மில்லிமீட்டர் 2 3 4 மில்லிமீட்டர் 4.5 மில்லிமீட்டர் இருக்குது மெயின் ஸ்கேல் ரீடிங். 4.5 மில்லிமீட்டர் ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா கேப் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிப்போம், சர்க்குலர் ஸ்கேலோட எந்த டிவிஷன் இந்த மெயின் ஸ்கேலோட ஹரிசான்டல் லைனோட கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்கள். 35 36 37 38 39. ஸோ 39th டிவிஷன் தான் கோயின்சைட் ஆகுது. 39 into 0.01 மில்லிமீட்டர். சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ வருது, ஆனால் 4. இந்த இடத்துல 89 வரும். 4.89 மில்லிமீட்டர். ஸோ ஆன்சர் என்ன காட்டுது, ஆனால் ஆன்சரும் 4.89 மில்லிமீட்டர் தான் காட்டுது. சரியா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அவ்வளோதான்டா வெர்னியர் கேலிப்பர். இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட நோட்ஸுக்கு போயிட்டு we will write all this. Okay, just give me a minute, I will switch myself to the notes. Okay, so this is our notes. Let's write whatever we learned so far. ஃபஸ்ட்டு லீஸ் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ கேர்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான். பட் இவங்க டெக்னிக்கல் வேர்ட்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிட்ச் பி அப்படின்னா என்ன, see it is the displacement of the spindle in one complete rotation of the circular scale. பிட்ச்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்குல்ல, அதை ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடித்தா எவ்வளோ கேப் கிரியேட் ஆகுது, அதுதான் பிட்சா. ஓகே, இன் அவர் கேஸ் பிட்ச் எவ்வளோ வந்துச்சு, ஆனால் நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ லென்த் வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சு, ஆனால் 0.5 மில்லிமீட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சு. நான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, ஆனால் 50 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 50 டிவிஷன்ஸ் corresponds to 0.5 millimeter. Then from this I can write 1 division move பண்ணா எவ்வளோ வரும், ஆனால் 1 division is equals to 0.5 millimeter divided by 50. So 0.5 divided by 50 என்ன வரும், ஆனால் 0.01 millimeter. இதை தான் நம்ம லீஸ்ட் கவுண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டேரெக்டாக இங்கே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. 0.5 மில்லிமீட்டர்னா என்ன, ஆனால் பிட்ச்சு டிவைடட் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன். அந்த சர்க்குலர் ஸ்கேலை எத்தனை டிவிஷன் பண்ணியிருந்தோம், 50 டிவிஷன் பண்ணோம். ஸோ 0.5 by 50 பண்ணோம்னா லீஸ்ட் கவுண்ட் கிடச்சிருது. சரியா, I hope this is clear. Super da. Now next, what about screw gauge reading? Screw gauge reading is very simple. The reading of screw gauge is equals to main scale reading plus circular scale reading. Main scale reading எப்படி பார்க்கறதுன்னு தெரியும் இல்லையா, ஆமாண்ணா. Then circular scale reading எப்படி பார்ப்போம், that's very simple. It's simply n into least count, where n is nothing but the division of circular scale coinciding with your main scale. சரியா, மெயின் ஸ்கேலோட சர்க்குலர் ஸ்கேலோட எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுது அதை லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்துடும். ஓகே, இதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஆக்சுவல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to learn about errors டா. ஓகே, வெர்னியர் கேலிப்பர் பார்த்தவங்களுக்கு தெரியும், there are 2 types of error. ஓகே, one is positive zero error, another one is negative zero error. இப்போ அதே டைப் ஆஃப் எரர்ஸை நம்ம ஸ்க்ரூ காக்லையும் பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா as the name suggests it is positive, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணுது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சரோட சப்ட்ராக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஜீரோ எரர்னா கம்மியாக மெஷர் பண்ணுது, லெஸ் தென் மெஷர் பண்ணுது. ஓகே, நம்ம ஆக்சுவல் லென்த்தோட கம்மியாக மெஷர் பண்ணுது, அதை ஃபைனல் ஆன்சரோட ஆட் பண்ணிடணும். ஓகே, இது இன்னும் உங்களுக்கு சரியாக புரியலனா just come back to our simulation. I will make it crystal clear. ஓகேவா, so that எங்கே எப்படி எரர்ஸ் கொடுத்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, just give me a minute. I'm jumping to our simulation. Okay, this is our simulation. Let me delete all this. இப்போது எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. I'm going to fix the zero error. Okay. ஓகே, now என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் இந்த ஸ்கேலை மேலே தூக்கிட்டேன். சரியா, அந்த ஆப்ஜெக்டை மேலே தூக்கிட்டேன். ஒருவேளை ஜீரோ எரரே இல்லைன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்க்ரூவை நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன்.
ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், என்னோட ஜீரோ கரெக்டாக மெயின் ஸ்கேலோட அந்த லைனோட மேட்ச் ஆகுது. ஓகே, இப்படி இருந்தால் பர்ஃபெக்ட், நோ எரர். பட் இதுவே இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் என்னோட ஜீரோ மேலேயோ கீழேயோ இருந்துச்சுன்னா எரர் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகேண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை நான் அப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஜீரோ வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்கை விட கீழே இருந்துச்சு அப்படின்னா we call it a positive zero error. அதாவது நான் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன் பாருங்கள், ஏன் ஸ்க்ரூகாக ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஃபுல்லாக லாக் பண்ணதுக்கப்புறமும் என்னோட மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் வேர்னியர் ஸ்கேலோட ஜீரோவும் கோயின்சைட் ஆகாமல் என்னோட வேர்னியர் ஸ்கேல் ஜீரோ இருக்குல்ல, அது மெயின் ஸ்கேல் ஜீரோக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் ஜீரோ எரர்னு சொல்லுவோம். we call it the பாசிட்டிவ் ஜீரோ எரர். சரியா? ஓகே, ஏன் அதை பாசிட்டிவ் ஜீரோ எரர்னு சொல்கிறோம்னா, நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, பட் ஸ்டில் இது சம் வேல்யூ மெஷர் பண்ணுது. எவ்வளோ வேல்யூ மெஷர் பண்ணுது? சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூனா, ஆனால் 5 6 6th ரீடிங் கோயின்சைட் ஆகுது. ஸோ அப்போ எவ்வளோ பாசிட்டிவ் எரர் இருக்குது? 6 இன்ட்டு நமக்கு தெரியும் ஒரு டிவிஷன் மூவ் ஆச்சுன்னா 0.01 மில்லிமீட்டர். அப்போ 6 டிவிஷன் இப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னா 0.01 இன்ட்டு 6 which is 0.06 மில்லிமீட்டர். எவ்வளோ பாசிட்டிவ் எரர் இருக்கு? 0.06 மில்லிமீட்டர் பாசிட்டிவ் எரர் இருக்கான். சரியா? ஓகேண்ணா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலாக இந்த 0.06 சப்ட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, லெட் மீ மெஷர் சம்திங். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்குவோம், சைஸை கம்மி பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மெஷர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்க்ரூக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஆப்ஜெக்ட் அப்படி உள்ளே ஸ்லைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூக்காக அப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு ஸ்க்ரூக்கா. நவ் லெட் மீ டர்ன் ஆஃப் த ஆன்சர். சரி, லெட்ஸ் ட்ரை டு டூ திஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் பாருங்கள். ஆனால் மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 1 2 அண்ட் நீங்கள் பாருங்கள் இந்த லைன் தெரியுது. ஓகேவா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது, which is 2.5. 2.5. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மில்லிமீட்டர் ப்ளஸ் எவ்வளோ பாருங்கள், 5 6. ஓகே, 5 6th ரீடிங் வந்து கோயின்சைட் ஆகுது. ஸோ 6 இன்டூ ஒரு டிவிஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு 0.01. அப்போ 6 டிவிஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு 6 இன்டூ 0.01 மில்லிமீட்டர். ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வருது? ஆனால் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2.56 மில்லிமீட்டர் வருது. நவ் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஏன்னா பிகாஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணப்பயே 0.06 மில்லிமீட்டர் ஆக்சுவல் ரீடிங் காட்டுச்சு. அப்போ நம்ம மெஷர் பண்ணதுலேருந்து இந்த மைனஸ் பண்ணுமா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2.56 மைனஸ் 0.06 which is 2.50 மில்லிமீட்டர். ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ 2.5 மில்லிமீட்டர், 2.5 2.50 எல்லாம் ஒன்று தான். சரியா? கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணணும், பாசிட்டிவ் எரராக இருந்தால் ஃபைனலாக அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, சரிண்ணா. நவ் நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. ஐம் கோயிங் டு ஃபிக்ஸ் த ஜீரோ எரர், ரேண்டமாக வைக்க போகிறேன். ஓகே, யூ சி, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆப்ஜெக்டை மேலே தூக்கிடுறேன். என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். வேர்னியரை வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது எரர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஜீரோவே காணா. ஓகே, ஜீரோ எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஆனால் இந்த டவுட் எல்லாருக்கும் வரும், ஜீரோ எப்படி கீழே இருக்குன்னு சொல்கிறீங்க? சி, 5 இங்கே இருக்கா, 4 இங்கே இருக்கா, 3 இங்கே இருக்கா, 2 தென் 1 தென் 0. ஸோ ஜீரோ கீழே இருக்குது. ஓகே, இந்த மெயின் ஸ்கேலை விட ஜீரோ கீழே இருக்குது. ஜீரோ மெயின் ஸ்கேலுக்கு கீழே இருக்கிறதுனால, இந்த மெயின் ஸ்கேல் ஹரிசான்டல் லைனுக்கு கீழே இருக்கிறதுனால இது என்ன டைப் ஆஃப் எரர்? திஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஜீரோ எரர். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஜீரோ எரர். சரியா? ஓகேண்ணா. நான் எவ்வளோ பாசிட்டிவ் ஜீரோ எரர் இருக்குது? ஆனால் 10 11 12 அதாவது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணப்பே நமக்கு எவ்வளோ ரீடிங் காட்டுது, அதுதான் பாசிட்டிவ் ஜீரோ எரர். 10 11 12 ரீடிங் காட்டுதுண்ணா, விச் மீன்ஸ் 12 இன்டூ த லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர் which is simply equals to 0.12 மில்லிமீட்டர்ஸ். சரியா? ஓகேண்ணா, சூப்பர். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ண போகிறேன். லெட்ஸ் டேக் அ ரேண்டம் சைஸ். இந்த மாதிரி ஒரு சைஸ் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும்னா ஸ்க்ரூக்காக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் இப்படி உள்ளே ஸ்லைட் பண்ணுங்கள், பண்ணியாச்சு. தென் ஸ்க்ரூக்காக க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணியாச்சு. நவ் இன்னொரு ஆன்சர் பார்த்துருப்பீங்களே. சரி, நவ் ஐ டர்ன்ட் ஆஃப் த ஆன்சர். லெட்ஸ் ட்ரை டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஓகே, சி, இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னன்னு பாருங்கள். ஆனால்
1 2 3 4 4.5 and then actually பார்த்தீங்கன்னா இந்த 5 வந்துருச்சு ஓகே if you want you can slightly lose this சரியா என்ன ஆயிருச்சுன்னு பாருங்க just a minute ஓகே ஆஹா கரெக்டாக இந்த 5 வந்துருச்சு ஸோ அதனால் ஃபுல்லாக லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல 4.5ன்னு எடுக்கக்கூடாது we have to take as 5 சரியா ஏன்னா பாருங்கள் 0 வந்துருச்சு ஸோ we have to take it as 5 the main scale reading is 5 millimeter ஆனால் இங்கே 5 தெரியலையே ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் நல்லா நினச்சி பாருங்கள் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடித்தா 0.5 mm தாண்டணும் ஓகே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 4.5லேருந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடித்த மாதிரி 0 கீழே வந்துருச்சு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடிக்கல 4.5 தான் நம்மளோட வேல்யூ அப்படின்னா 4.5 தான் மெயின் ஸ்கேல் ரீடிங்னா தென் நம்மளோட வெர்னியர் ஸ்கேல் வந்து இப்படி இருக்கணும் 0 மேலே இருக்கணும் ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சு 0 வந்து எப்போ இந்த ஹரிசான்டல் லைன் அப்படி டச் பண்ணிருச்சோ அப்பயே ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிஞ்சிச்சு 5 வந்துருச்சுன்னு அர்த்தம் பட் இந்த இடத்துல எரர் இருக்கிறதுனால நமக்கு சரியா தெரியல ஓகேவா ஸோ யூ ஹேவ் டு டேக் அஸ் 5 millimeter ஒன்லி யுவர் மெயின் ஸ்கேல் ரீடிங் அண்ட் தென் நீங்கள் இவ்வளோ டிப்பிக்கலாக பார்த்தெல்லாம் உங்கள் ஜேடபிள்யூ மெயின்ஸ் நீட்லலாம் எழுத மாட்டீங்கடா ஓகே டேரெக்டாக கொடுத்துருவாங்க எதில் கோயின்சைட் ஆகுதுன்னு பட் இப்படி தான் வந்து பார்க்கணும் சரியா ஓகே 5 millimeter ப்ளஸ் இப்போ வந்து நான் லாக் பண்ணுறேன் இதை லாக் பண்ணுறேன் ஓகே சாரி பாருங்கள் எங்கப்பா அட கொஞ்சம் மோசமாக இருக்குது சிமுலேஷன் லெட் மீ க்ளோஸ் திஸ் ஓகேண்ணா க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 5 millimeter ப்ளஸ் எத்தனாவது டிவிஷன் கோயின்சைட் ஆகுது 5 6th டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுண்ணா 6 into 0.01 millimeter ஸோ விச் இஸ் சிம்பிளி 5.06 millimeter பட் this shows some extra value. So, நம்ம என்ன பண்ணணும்? We have to subtract this. Your actual value is equals to 5.06 millimeter minus 0.12 millimeter. Okay வா? So, என்ன வரும்? ஆனால் 6 minus 2, 4. Then இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we will have 10 minus 1, 9, which is 4.94 millimeter. Check பண்ணிடுவோமா ஆன்சரை 4.94 millimeter. So, your answer is 4.94 millimeter. Clear? இப்படி தான் positive zero error work ஆகும். So, பிரச்சனை இல்லை. Now, negative zero error பற்றி பேசுவோம். இங்கே தான் கொஞ்சம் confusion ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வெர்னியர் கேலிப்பரில் negative zero error அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் சம்திங் தான் யூஸ் பண்ண போகிறோம். See, it's very simple. நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன் சரியா ஓகேண்ணா Now, let's say the zero error is nothing. எந்த ஒரு zero error இல்லை அப்படின்னா நம்ம சர்க்குலர் ஸ்கேலோட ரீடிங்கும் மெயின் ஸ்கேலோட ரீடிங்கும் இப்படி மேட்ச் ஆயிரும் ஓகே ஒருவேளை எரர் இருக்கு நெகட்டிவ் எரராக இருக்குது அப்படின்னா தென் நம்மளோட ஜீரோ மெயின் ஸ்கேலுக்கு மேலே இருக்கும் சரியா பாசிட்டிவ் எரர்னா கீழே இருக்கும் நெகட்டிவ் எரர்னா மேலே இருக்கும் ஓகே நெகட்டிவ் எரர்னா மேலே இருக்கும் சரியா ஓகே இப்போ எவ்வளோ எரர் அப்படிங்கிறது தான் விஷயமே see what you guys do is இதை நீங்கள் பாசிட்டிவ் எரர் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது ஓகே இப்போ ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எத்தனாவது ரீடிங் கோயின்சைட் ஆகுது 40 41 42 43 44th ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னா அப்போ நெகட்டிவ் ஜீரோ எரர் வந்து 44 into 0.01 கேட்டிங்கன்னா கிடையாது தப்பு உங்களுக்கே இந்நேரம் புரிஞ்சிருக்கும் வெர்னியர் கேலிப்பர் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இந்த இடத்துல உடனே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கும் ஆனால் இந்த ஜீரோ மெயின் ஸ்கேல்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கு 1 2 3 4 5 6 டிவிஷன் மேலே தள்ளி இருக்கு ஓகே ஸோ யுவர் ஆக்சுவல் நெகட்டிவ் ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 into 0.01 ஆனால் இது மாதிரி எங்களால் ஒவ்வொரு வாட்டி எண்ண முடியாது அதுக்கு தான் நம்ம எப்படி இதை ஃபார்முலேட் பண்ணுவோம் அப்படின்னா எத்தனாவது ரீடிங் கோயின்சைட் ஆகுது ஆனால் 44th ரீடிங் கோயின்சைட் ஆகுது அப்போ 6 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வாட் இஸ் த டோட்டல் டிவிஷன் ஆனால் 50 டோட்டல் டிவிஷன் மைனஸ் த ரீடிங் கோயின்சைடிங் 44th ரீடிங் கோயின்சைட் ஆகுதா ஆமாண்ணா சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது 6 வருதா that's it ஓகே நெகட்டிவ் எரர் இப்படி தான் கண்டுபிடிப்போம் நெகட்டிவ் எரர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாலே எந்த ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்க ஓகே 44th ரீடிங் கோயின்சைட் ஆகுதா ஓகே நவ் டோட்டல் டிவிஷன்ஸ் எவ்வளோ 50 டிவிஷன்ஸ் டோட்டலு மைனஸ் 44 எவ்வளோ வருது
ஆனால் 6 வருது. இந்த 6க்கு என்ன மீனிங்? நம்ம 0 மெயின் ஸ்கேலேருந்து 6 டிவிஷன்ஸ் மேலே தள்ளி இருக்குங்கிறதா மீனிங். ஸோ 6 இன்ட்டு 0.01 which is 0.06 மில்லிமீட்டர் நெகட்டிவ் எரர். ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் ஷ்ரிங்க் டவுன் த ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை எப்போ மெஷர் பண்ணுறோம்? சரியா? ஓகேண்ணா. Now, how will you actually write the final value? It's simple. First, length of the object calculate பண்ணுங்க. Main scale reading எவ்வளோ? அண்ணா 1, 2, 3, 3.5 plus something. So, 3.5 mm first fixed. சரியா? ஓகேண்ணா. Plus அந்த எக்ஸ்ட்ரா கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? எத்தனாவது ரீடிங் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்க. 15th ரீடிங் கோயின்சைட் ஆகுது. I mean 15th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. So 15 into what is the least count? 0.01. So your answer will be 3.65 millimeter. But இது வந்து measured value. இது வந்து measured value. Actual value வேணும்னா நம்மளோட நெகட்டிவ் எரரை ஆட் பண்ணுங்க. ஏன்னா அது கம்மியாக சொல்லுது. இந்த வேல்யூஸ் லெஸ் தென். ஏன்னா நம்ம ஸ்க்ரூவில் நம்ம இந்த ஸ்க்ரூ காகில் ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம என்ன ரீடிங் எடுத்தாலும் 0.06 mm கம்மியாக சொல்லுமா. அப்போ ஆக்சுவல் வேல்யூ வில் பி 3.65 plus 0.06 which is 3.71 millimeter. Answer match ஆகுதா? ஆமாண்ணா, சூப்பர். Now let's choose one more. Let's solve one more question, then டேரெக்டாக இதை போயிட்டு ஃபார்முலேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போயிடுவோம். ஓகே, யாருக்காவது இங்கே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஒன் மோர் டைம் அண்ட் ஆல்சோ ரெஃபர் அவர் 1 year கேலிப்பர் லெக்சர். ஏன் இந்த இடத்துல 50 - n பண்ணாங்கிறதா அங்கே மோர் தென் 1 hour அந்த லெக்சர் எடுத்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை ஆகுது. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. Let's do this again. I'm going to fix the zero error. You guys can close your eyes. Random ஏதாவது ஒரு எரர் வச்சுக்கலாம். ஓகே. Now first zero error எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியாது. லெட்ஸ் அஸ்யூம் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஸ்கேலை இப்படி க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கேலை எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்? க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணால் 35, 37 எங்கன்னா ஜீரோவே காணா. சிம்பிள். இப்படி யோசிச்சு பாருங்கள். 40 மேலே இருக்குது, 45 மேலே இருக்குது, 46, 47, 48, 49, 50. 50க்கு பதிலாக ஜீரோ இருக்கும் அந்த இடத்துல. அதாவது ஜீரோ மேலே இருக்குது. ஓகே, எப்படி நான் சொல்கிறீங்க? ஓகே, டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேலை வேணா இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஜீரோ எங்கே இருக்குது? மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா. பட் கொஸ்டினில் இப்படிலாம் தேட விட மாட்டாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. 0 is above the main scale, 0 is less than the main scale சொல்லிட்டு. சரியா? ஓகே. இப்போ ஃபுல்லாக லாக் பண்ணால் 0 மேலே இருக்குது. அப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து -0 எரர் அப்படின்னு. 0 மேலே இருக்குது அப்படிங்கிறப்பே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது -0 எரர். சரி, எவ்வளோ -0 எரர்? ஆனால் 35, 36, 37th ரீடிங் வந்து கோயின்சைட் ஆகுது. பட் நெகட்டிவ் எரருங்கிறதுனால என்ன பண்ணுவேன்? the total divisions 50 - 37. 50 - 37 எவ்வளோ வருது? அண்ணா 13 வருது இல்லையா? ஆமாண்ணா, 340 + அங்கே ஒரு 10. ஸோ 13 into least count is your -0 error which is simply 0.13 millimeter. இவ்வளோ எரர், மீட்டர் இல்லை மில்லிமீட்டர். இவ்வளோ நெகட்டிவ் எரர் இருக்கா. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சரில் என்ன பண்ணணும்? இவ்வளோ வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியா? சரி, ஓகேண்ணா. now let's try to measure the length of this object. ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை உள்ளே வச்சுட்டு தென் க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. now let's try to find out the value. the length of this object is equals to main scale reading எவ்வளோ? ஆனால் 1 mm, 2 mm, 3 mm, 4 mm, 4.5 mm plus something. So 4.5 mm plus அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸை இங்கே கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக 5th ரீடிங் கோயின்சைட் ஆகுது which means 5 into least count. least count எவ்வளோ? 0.01 mm. ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஆனால் சிம்பிளி your length is equals to 4.55 mm. பட் இது ஆக்சுவல் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 0.13 mm கம்மியாக இருக்குது. ஸோ your actual reading is equals to 4.55 plus 0.13 which is 4.68 millimeter. சரியா? actual reading is 4.68 millimeter. ஆன்சர் பார்த்துடலாமா?
let's find the answer 4.68 millimeter. அவ்வளோதான், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரூ கேக்கில் என்ன கொஷின் கேட்டாலும் போட முடியும்னு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். வரலைன்னா திரும்பி பாருங்க, கன்ஃபார்மாக வரும். ஓகே, சூப்பர்டா. now let's go back to our notes. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணிட்டு டேரெக்டாக கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போயிடலாம். சரியா? ஓகே, let's jump back to our notes. Okay, this is our notes. So positive 0 error என்னன்னு பார்த்தாச்சு, negative 0 error என்னன்னு பார்த்தாச்சு. Let's quickly formulate this. Positive 0 error when both jaws are closed, 0 of the main scale is visible. Okay, இப்படி கூட சொல்லலாம், 0 of the main scale visible இருக்கு, or 0 of the circular scale is below the main scale line, then we call it the positive 0 error. And positive 0 error is இப்படி சொல்லலாம், 0 தெரியுது, இந்த மெயின் ஸ்கேலோட 0 விசிபிளாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் இந்த சர்க்குலர் ஸ்கேல் கொஞ்சம் இப்படி மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ பாசிட்டிவ் 0 எரர் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு த கோஇன்சைடிங் டிவிஷன் மல்டிப்ளைடு வித் லீஸ்ட் கவுண்ட். சரியா? ஓகேண்ணா. வேர் n is nothing but the circular scale division okay, coinciding with main scale. Coinciding with main scale. சரியா? ஓகேண்ணா, with main scale. And for negative 0 error, the 0 of the circular scale is above the main scale, or 0 of the main scale is not visible. அதாவது இந்த இடத்துல பாருங்களேன், மெயின் ஸ்கேலோட 0 ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியவே இல்லையா, barely visible இருக்கான், which means நம்ம சர்க்குலர் ஸ்கேல் இருக்குல்ல, அது இப்படி உள்ள மூவ் ஆயிருக்கு, which corresponds to negative 0 error. or simply இதெல்லாம் விட நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சர்க்குலர் ஸ்கேலோட 0 மெயின் ஸ்கேலோட 0க்கு மேலே இருந்துச்சுன்னா நெகட்டிவ் 0 error. அண்ட் சில டைம் லாங்குவேஜில் இப்படி கொடுப்பாங்க, 0 ஆஃப் த மெயின் ஸ்கேல் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கணும், ஓவராக டைட் பண்ணியிருக்கோம், ஸோ தட் அந்த 0வே என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு, which means நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் 0 errorக்கு கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் வேர்ட், எப்பெல்லாம் 0 ஆஃப் மெயின் ஸ்கேல் நாட் விசிபிள் ஆர் barely visible வருதோ அப்போ நெகட்டிவ் 0 errorனு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. அண்ட் நெகட்டிவ் 0 errorக்கு தான் நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ தட் நெகட்டிவ் 0 error is simply equals to total division minus the coinciding division into least count. சரியா? where n is nothing but the coinciding division. என்னங்கிறது என்னது அண்ணா, the circular scale division coinciding with main scale, அதுதான் நம்மளோட value of n. okay, I hope this is clear. so positive 0 error negative 0 error புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான்டா. then let us quickly jump on to solve some questions based on this previous question. directly attack பண்ண போறோம். ஓகேவா? ஓகேண்ணா, nice. The first question goes something like this. This was asked in JEE Mains 22. Let's solve this question. In an experiment to find out the diameter of the wire using screw gauge, the following observations were noted. First, screw moves 0.5 mm or main scale in one complete rotation. அதாவது ஒரு complete rotationல எவ்வளோ மூவ் ஆகுதா? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 0.5 mm மூவ் ஆகுதான். சரியா? அண்ட் டோட்டல் டிவிஷன்ஸ் ஆன் த சர்க்குலர் ஸ்கேல் இஸ் 50. ஸோ அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா எத்தனை டிவிஷன் தாண்டி போயிருக்கும்? ஆனால் 50 டிவிஷன்ஸ் தாண்டி போயிருக்கும் இல்லையா? ஸோ 50 divisions corresponds to 0.5 millimeter. Then one division is equals to 0.5 divided by 50 millimeter. That is, it simply equals to 0.01 millimeter. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? least count வந்து கண்டுபிடிச்சிட்டோம். okay, the least count is equals to 0.01 millimeter. சரி, next the main scale reading is 2.5 millimeter. okay, so the actual reading is equals to main scale reading plus circular scale reading. okay, நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்துட்டு 2.5 மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க.
2.5 millimeter கொடுத்துட்டாங்க ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்க்கும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க 45th division of circular scale is in the pitch line. Pitch line na and the horizontal line இருக்குல்ல அதில் இருக்காண்டா. Now they are asking diameter of the wire. So simply reading போதுல diameter னு போட்டுருவோம். The diameter is simply equals to main scale reading plus circular scale reading. So your circular scale reading is 45th division coincide ஆகுதான் 45 into least count என்ன இதோ இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 0.01 millimeter 0.01 millimeter. So simplify பண்ணோம் அப்படின்னா this will be equals to 2.5 millimeter plus 0.45 millimeter. Then your diameter is simply equals to 2.95 millimeter. சரியா இதில் எந்த எரர்ஸையும் பற்றி கொடுக்கல அதனால நம்ம எரர்ஸை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. The diameter of your screw gauge is diameter of the specimen is 2.95 millimeter. So option A is your correct option. எவ்வளோ சீக்கிரம் போட்டோம் பாருங்க. Let's move to next question. A screw gauge of pitch 0.5 millimeter. Pitch வந்து 0.5 millimeter is used to measure the diameter of a uniform wire of length 6.8 centimeter. Okay, wireோட length கொடுத்துட்டாங்க. The main scale reading is 1.5 millimeter. Main scale reading வந்து 1.5 millimeter. Okay, diameter measure பண்ணணுமா and then length of the wire கொடுத்துட்டாங்க. And circular scale reading is 7. Circular scale reading is 7. The calculated curved surface area of the wire to appropriate significant figure is பாருங்களேன் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காவது இங்கே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்னன்னு புரியல அப்படின்னா தென் ப்ளீஸ் கோ பேக் டு தி செகண்ட் லெக்சர் ஆஃப் அவர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வேரின் வி டிஸ்கஸ் எரர் அனாலிசிஸ். எரர் அனாலிசிஸில் ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுறது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். சரியா சரி ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் கன்வெர்ட் பண்ணுவோம். நமக்கு கொடுத்துட்டாங்க பிட்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பிட்ச் வந்துட்டு 0.5 mm and நம்மளோட divisions எவ்வளோவா அண்ணா number of divisions is equals to number of divisions is equals to 50. So what about the least count அண்ணா the least count is simply equals to pitch divided by number of divisions. So 0.5 millimeter divided by 50 எவ்வளோ வரும் 0.01 millimeter. சரியா ஓகேண்ணா லீஸ்ட் கவுண்ட் புரிஞ்சுது. நவ் நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க டயமீட்டர் மெஷர் பண்ணணுமா. ஸோ த டயமீட்டர் is equals to main scale reading plus your circular scale reading. மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ 1.5 millimeter கொடுத்துட்டாங்க 1.5 millimeter கொடுத்துட்டாங்க. நவ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ the circular scale reading is 7 கொடுத்துருக்காங்க which means 7th division coincide ஆகுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். 7 into least count எவ்வளோ 0.01 0.01 millimeter. ஸோ சிம்பிளி இதை சால்வ் பண்ணால் நமக்கு டயமீட்டர் எவ்வளோ வரும் அண்ணா the diameter will be equals to 1.5 plus 0.07. So 1.57 millimeter. Okay, நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு 1.57 millimeter தெரிஞ்சிருச்சு. And it is given to us that the length of the wire is 6.8 centimeter. அப்போ we know we have a cylinder இல்லையா. வயர்னா என்ன pitch is used to measure diameter of a uniform wire. வயர்னா எப்படி இருக்கும் சிலிண்டர் ஷேப்பில் தானே இருக்கும். ஆமாண்ணா வயருங்கிறது யூனிஃபார்மாக இப்படி சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகே அண்ணனோட ட்ராயிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். யூ கைஸ் ஹேவ் டு அட்ஜஸ்ட். அண்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இதோட டயமீட்டர் வந்துட்டு 1.57 millimeterன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. The length of the diameter is equals to length of the diameter length of the wire is equals to 6.8 centimeter. 6.8 centimeter. Now you have to find the curved surface area, right? Curved surface area.
Now, I hope you guys remember your class 10th formula. What is the curved surface area of a cylinder? Simply 2 pi r height, right? Amana. So the curved surface area of cylinder is 2 pi r circular circumference into length. சரியா? Into length or height. 2 pi r h னு எழுதுவோம். Okay. Now let's substitute the values in this. So your curved surface area will be equals to 2 pi into radius வேணும். நமக்கிட்ட diameter இருக்கு. So radius வேணும்னா 1.57 divided by 2. Radius is equals to diameter by 2 and millimeterல இருக்கு. அதை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஏன்னா லென்த் நமக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு, டயமீட்டரும் சென்டிமீட்டர்ல இருந்தா தானே சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் ஃபைனல் ஆன்சர்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேனா? சரி, அதை எப்படி சேஞ்ச் பண்றது? see we know 1 centimeter is equals to 10 millimeter இல்லையா? so 1 millimeter is equals to 1 by 10 centimeter. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 1 by 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே சரிண்ணா. திஸ் ஹோல் இன்டூ what is the height? அண்ணா 6.8 centimeter. That's it. You see, this 2 gets cancelled and 1.57 divided by 10 will be 0.157, right? ஆமாண்ணா. So the curved surface area will be, இங்கே பை இருக்கு மறந்துடாதீங்க, into 1.57 divided by 10 is 0.157 into 6.8 centimeter square. சரியா? ஓகே. இப்போ இதை calculate பண்ண என்ன வரும்? we have no other way but to calculate. luckily I have a calculator over here, but உங்களுக்கு தான் calculator இல்லை, JEEல தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்திட்டாங்க. சரியா? so pi into 0.157 into 6.8 which is 3.353. curved surface area will be equals to 3.3539 and so on. அப்படியே போயிட்டே இருக்கு. ஓகே, but you see significant figures ஓட ரூல்ஸ் என்ன? அண்ணா நம்ம ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்றோம், 3 நம்பரை மல்டிப்ளை பண்றோம்னா the final answer should contain the least number of significant figures. ஸோ இப்போ இதில் பாருங்களேன், பையங்கிறது irrational 3.145 போயிட்டே இருக்கும். சரியா? அதுக்கு நிறைய significant figures இருக்கு, பையை விட்டுருங்க, அதை கணக்கில் எடுக்க வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா we have 3 significant figures, whereas இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 significant figures தான் இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சரில் எவ்வளோ significant figures இருக்கணும்? வெறும் 2 significant figures தான் இருக்கணும். ஸோ your final answer will be என்ன பண்ணலாம்? நம்ம இந்த 3.3 நிறுத்தினா போதும், இந்த 5 வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 5 ட்ராப் பண்ணுறப்ப அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குனால என்ன பண்ணலாம், இதை வந்து 3.4ன்னு எழுதிடலாம். 3.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ஓகேண்ணா. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? அண்ணா 3.5க்கு 3.4 தானே வந்துச்சு. 3.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நாட் ஒன்லி ஒரு ஸ்க்ரூகாக் இங்கேயோட முடிஞ்சிருச்சு, டயமீட்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் எரர் அனாலிசிஸும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸும் தான் இந்த கொஸ்டினை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ இப்படி தான் மல்டி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க. மெயின்ஸ், அட்வான்ஸ், இப்போ நீட்லையும் வரும். சரியா? நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்கேப் ஆக முடியாது. தெர் இஸ் நோ அதர் வே, யூ கைஸ் ஹேவ் டு லேர்ன் திஸ். ஓகே, ஐ ஹேவ் a lot more questions, we will quickly go around them. The pitch of the screw gog is 1 millimeter and there are 100 divisions on a circular scale. See, pitch வந்து எவ்வளோவா? pitch வந்துட்டு 1 millimeter, அதாவது 1 complete rotationல 1 millimeter மூவ் ஆகுதான். ஓகே சரிண்ணா. அண்ட் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கான்? 100 டிவிஷன்ஸ் இருக்கான். 100 டிவிஷன்ஸ் இருக்கான். ஓகே, ஸோ வாட் அபவுட் யுவர் லீஸ்ட் கவுண்ட்? அண்ணா the least count is simply equals to the least count is simply equals to the pitch divided by the circular divisions. So 1 millimeter divided by 100 divisions என்ன வருது? 0.01 millimeter வருது least count. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஃபஸ்ட்டே இதை கண்டுபிடிச்சி வச்சுருவோம், ஓரமாக தேவைப்படும் பின்னாடி. ஓகே, நெக்ஸ்ட், when nothing is put in between the jaws, the zero of the circular scale lies 8 division below the reference line. Okay, reference line சொல்லலாம், pitch line சொல்லலாம், main scale line சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஸோ ரெஃபரன்ஸ் லைனுக்கு 8 டிவிஷன் கீழே இருக்கான். ஓகே, 8 டிவிஷன்ஸ் கீழே இருக்குது அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது வந்துட்டு பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு. பாசிட்டிவ்
ஜீரோ எரர் இருக்குது இந்த வேர்னியர் கேலிப்பரில் அண்ட் எவ்வளோ பாசிட்டிவ் ஜீரோ எரர் இருக்குது ஆனால் சிம்பிளி 8 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் ஏன்னா 8th டிவிஷன் கோயின்சைட் ஆகுதான் ஸோ 8 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.08 மில்லிமீட்டர் ஃபைனலாக இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் சரியா ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு when a wire is placed between the jaws the first linear scale division is clearly visible while 72nd division on circular scale coincides with the reference line then the radius of the wire see நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் தான் பாருங்க when the wire is placed between the jaws the first linear scale division is clearly visible சரியா அந்த first division visible இருக்கா which means your reading is equals to மெயின் ஸ்கேல் ரீடிங்கை நீங்கள் என்ன எடுத்துக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு டிவிஷன் தெரியுதான் ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு அப்புறம் தான் நம்மளோட லென்த் இருக்குது ஓகே இட் இஸ் கிளியர்லி கிரேட்டர் தேன் 1 ஸோ 1 இன்டூ நமக்கு தெரியும் வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் இட்ஸ் நாட் அபவுட் த லீஸ்ட் கவுண்ட் சி பிச் ஆஃப் த ஸ்க்ரூ காக் ஒரு கம்ப்ளீட் ரிவல்யூஷனில் 1 மில்லிமீட்டர் நவுறு தான் ஓகே சி இது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் லெட்ஸ் சே திஸ் இஸ் யுவர் ஸ்க்ரூ காக் அந்த இந்த ஸ்க்ரூ காகில் டிவிஷன் லைன் இப்படி தானே போட்டிருப்பாங்க ஆமாண்ணா 1 2 3 4 ஸோ 1 நமக்கு என்ன தெரியுதா நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் கிளியராக தெரியுதா ஃபர்ஸ்ட் லைன் இஸ் விசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளோட ரீடிங் வந்துட்டு this is 1 mm then this is 2 mm and so on so நம்மளோட reading will be 1 millimeter main scale reading is 1 millimeter plus என்ன கொடுத்துருக்காங்க 72nd division வந்து circular scale coincide ஆகுதான் which means 72 into what is the least count 0.01 mm அவ்வளோதான் ஸோ இந்த 1 mmங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அது லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க when the wire is placed the first linear scale division அதாவது இந்த மெயின் ஸ்கேல் இருக்குல்ல அதோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் தெரியுதா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்னா எவ்வளோ லென்த்து ஆனால் ஒவ்வொரு டிவிஷனும் 1 மில்லிமீட்டர் லென்த்து அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்படிங்கிறப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங் 1 மில்லிமீட்டர் எடுத்துக்கணும் சர்க்குலர் டிவிஷன் 72 into 0.01 your measured value is equals to 1 millimeter plus 0.72 millimeter so 1.72 millimeter but we know we have a positive zero error of 0.08 millimeter அப்ப நம்ம என்ன பண்ணணும் actual value is equals to 1.72 millimeter minus 0.08 millimeter so என்ன வரும் 10 minus பண்ணா 62 plus 2 will be 64 so the actual value will be 1.64 millimeters but இதுவும் நம்மளோட ஆன்சர் கிடையாது என்னன்னா சொல்றீங்க சி क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஆப்ஷன் மேட்ச் ஆகும் ஆப்ஷன் 2னு டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தென் நீங்கள் பண்ணுறது தப்பு ஓகேவா சி என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல when a wire is placed between the jaws ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சு மெஷர் பண்ணுறாங்க நமக்கு என்ன கிடைக்குது இந்த வேல்யூ கிடைக்குது ஓகே அதாவது இதான் ஒயரை நான் ஸ்க்ரூகாக்குள்ளே இப்படி வச்சு மெஷர் பண்ணுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அந்த ஒயரோட டயாமீட்டர் தானே கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி டயாமீட்டர் ஆஃப் ஒயர் திஸ் இஸ் டயாமீட்டர் ஆஃப் ஒயர் சரியா பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இங்கே தான் வைக்கிறாங்க ட்விஸ்ட் the radius of the wire கேட்டிருக்காங்க ஸோ radius of wire is simply equals to 1.64 divided by 2 millimeter ஸோ நமக்கு என்ன வரும் your final answer will be 0.82 okay 0.82 millimeters சரியா I hope this is clear so option A is your correct option not B இவ்வளோ தூரம் பண்ணி ஃபைனலாக இதை பார்க்காம விட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு டிப்பிக்கல் கொஷின்ஸ் இருக்குது JEE மெயின்ஸில் பார்த்துக்கோங்க சரி நெக்ஸ்ட் கொஷின் I guess ஒரு லாஸ்ட் 4 questions you guys can take as a homework எல்லா கொஷின் உங்களால் போட முடியும் I am 100% sure that you guys can do this okay
or if you have any doubt you can reach out to me in your comment section. சரியா? the maximum percentage error in the energy is okay. Units and measurements error analysis பண்ணோம்ல, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, பரவாயில்ல போடுங்க. Then the least count of a screw gap. இதெல்லாம் 2025ல கேட்டது. இதெல்லாம் உங்களால போட முடிஞ்சுனா then you are in a good shape. Okay, super. So with this we will wind the session over here. I hope you guys understood the screw gap. If you do so, then please leave a comment and like this video and share it with your friends. And ultimately இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டெலகிராம் சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் along with hand written notes. இந்த நோட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணினா கிடைக்கும். டெலகிராம் சேனலோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, I will meet you guys on tomorrow's lecture wherein we will be starting a new chemistry chapter. Okay, bye bye.